அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி ஸ்டுடியோ. இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இனி வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஊர் பெயர்களின் மருவு. ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்க டிஎன்பிசிலேருந்து கேட்ட எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், மயிலாப்பூர் என்பதன் மருவு. மயிலாப்பூர் என்பதன் மருவு ஆப்ஷன் ஏ மயிலை. ரெண்டாவது கொஸ்டின், தஞ்சாவூர் என்பதன் மருவு ஆப்ஷன் சி தஞ்சை. 3, மயிலாப்பூர் என்பதன் மருவு ஆப்ஷன் சி மயிலை. 4, மன்னார்குடி என்பதன் மருவு ஆப்ஷன் பி மன்னை. 5, நாகப்பட்டினம் என்பதன் மருவு ஆப்ஷன் சி நாகை. 6, புதுக்கோட்டை என்பதன் மருவு ஆப்ஷன் சி புதுகை. 7வது கொஸ்டின், திருநெல்வேலி என்பதன் மருவு ஆப்ஷன் ஏ நெல்லை. 8வது கொஸ்டின், புதுச்சேரி என்பதன் மருவு ஆப்ஷன் பி புதுவை. 9வது கொஸ்டின், கோயம்புத்தூர் என்பதன் மருவு ஆப்ஷன் ஏ கோவை. 10வது கொஸ்டின், கும்பகோணம் என்பதன் மருவு ஆப்ஷன் ஏ குடந்தை. 11வது கொஸ்டின், மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு கொஸ்டின், கோயம்புத்தூர் என்பதன் மருவு ஆப்ஷன் பி கோவை. 12வது கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு ஆப்ஷன் டி திருச்சி. 13வது கொஸ்டின், கும்பகோணம் என்பதன் மருவு ஆப்ஷன் பி குடந்தை. 14வது கொஸ்டின், திருமறைக்காடு என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி வேதாரண்யம். 15வது கொஸ்டின், புதுக்கோட்டை என்பதன் மருவு ஆப்ஷன் சி புதுகை. ஸோ புதுச்சேரினா புதுவை, புதுக்கோட்டைனா புதுகை. 16வது கொஸ்டின், புதுச்சேரி என்பதன் மருவு ஆப்ஷன் டி புதுவை. 17வது கொஸ்டின், சோழநாடு என்பதன் மருவு ஆப்ஷன் ஏ சோநாடு. 18வது கொஸ்டின், கும்பகோணம் என்பதன் மருவு ஆப்ஷன் டி குடந்தை. 19, ஊர் பெயர்களின் மருவை அறிந்து பொருந்தா இணையை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் பி புதுக்கோட்டை புதுமை. ஏன்னா புதுக்கோட்டைக்கு புதுகை அப்படின்னு வரணும், இங்கே புதுமைன்னு இருக்கு. மிச்சருக்கு எல்லாமே கரெக்டு. 20வது கொஸ்டின், ஊர் பெயர்களின் மருவை பொறுத்துக. கோயம்புத்தூர் கோவை. 3, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுகை. ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. 21வது கொஸ்டின், பிழையான இணையை தேர்க. நாகை பட்டினம், பி செங்கல் புறம், சி உதகை மண்டலம், டி பட்டு கோட்டை. இதில் பிழையானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செங்கல் புறம். ஏன்னா செங்கல் பட்டுன்னு வரணும், அங்கே செங்கல் புறம்னு வந்திருக்கு. 22வது கொஸ்டின், மன்னார்குடியின் மருவை கண்டறிக. ஆப்ஷன் டி மன்னை. உதகமண்டலம் என்பதன் மருவு ஆப்ஷன் சி உதகை. 24வது கொஸ்டின், வண்ணாரப்பேட்டை என்பதன் மருவு ஆப்ஷன் பி வன்னை. 25வது கொஸ்டின், நாகப்பட்டினம் என்பதன் மருவு ஆப்ஷன் சி நாகை. 26வது கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு ஆப்ஷன் பி திருச்சி. 27வது கொஸ்டின், நாகப்பட்டினம் என்பதன் மருவு ஆப்ஷன் டி நாகை. 28வது கொஸ்டின், தேவக்கோட்டை என்பதன் மருவு ஆப்ஷன் பி தேவோட்டை. 29, மன்னார்குடி, மன்னார்குடியோட மருவு ஆப்ஷன் ஏ மன்னை. 30வது கொஸ்டின், கோயம்புத்தூர் ஆப்ஷன் ஏ கோவை. 31, சைதாப்பேட்டை என்பதன் மருவு ஆப்ஷன் சி சைதை. 32வது கொஸ்டின், மயிலாப்பூர் என்பதன் மருவு ஆப்ஷன் பி மயிலை. 33, கோவன்புத்தூர் என்பதன் மருவு ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். கோவன்புத்தூர்னா கோயம்புத்தூர், கோயம்புத்தூருடைய மருவுனா கோவை. 34வது கொஸ்டின், பைம்பொழி என்ற ஊர் பெயரின் மருவை கண்டறிக. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பம்புலி. 35, பூவிருத்த வள்ளி என்பதன் மருவு ஆப்ஷன் சி பூந்தமல்லி. 36, சோழநாடு என்பதன் மருவு ஆப்ஷன் ஏ சோநாடு. 37வது கொஸ்டின், உதகமண்டலம் என்பதன் மருவு ஆப்ஷன் சி ஊட்டி. உதகைன்னு சொல்லலாம், இல்லைனா ஊட்டி அப்படின்னு சொல்லலாம். 38வது கொஸ்டின், பொருத்தமான இணையை தேர்க. இதில் சரியான இணை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புதுச்சேரி புதுவை. 39வது கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான இணை ஆப்ஷன் பி நாகப்பட்டினம் நாகை. 40வது கொஸ்டின், நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மருவு எதுவென கண்டறிக. ஆப்ஷன் பி நாகை. 41வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது மருவு பெயர். ஆப்ஷன் டி கோவை.
42வது கொஸ்டின் திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவோ ஆப்ஷன் பி திருச்சி. 43வது கொஸ்டின் தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார். இத்தொடரில் மயிலை என்று குறிப்பிடப்படுவது ஆப்ஷன் ஏ மயிலாப்பூர். 44வது கொஸ்டின் சோநாடு என்பதன் மருவோ ஆப்ஷன் சி சோழநாடு. 45வது கொஸ்டின் குடந்தை என்பதன் மருவோ ஆப்ஷன் சி கும்பகோணம். 46வது கொஸ்டின் சரியான ஊர் பேரின் மருவை கண்டுபிடிக்க. இதில் சரியான இணை ஆப்ஷன் ஏ திருச்சி திருச்சிராப்பள்ளி. 47 சரியான இணையை தேர்வு செய்க. இதில் சரியான இணை ஆப்ஷன் ஏ கும்பகோணம் குடந்தை. 48வது கொஸ்டின் கும்பகோணம் மருவு பெயரை கண்டறிக. ஆப்ஷன் பி குடந்தை. 49வது கொஸ்டின் திருநெல்வேலி என்பதன் மருவோ ஆப்ஷன் ஏ நெல்லை. 50வது கொஸ்டின் மயிலாப்பூர் என்பதன் மருவோ ஆப்ஷன் சி மயிலை. 51வது கொஸ்டின் கும்பகோணம் என்பதன் மருவோ ஆப்ஷன் பி குடந்தை. 52வது கொஸ்டின் திருநெல்வேலி என்பதன் மருவோ ஆப்ஷன் ஏ நெல்லை. கும்பகோணம் என்பதன் மருவை கண்டறிக. 53வது கொஸ்டின் ஆப்ஷன் சி குடந்தை. 54வது கொஸ்டின் புதுகை என்பதன் மருவோ எது ஆப்ஷன் சி புதுக்கோட்டை. 55வது கொஸ்டின் மயிலாப்பூர் என்பதன் மருவோ ஆப்ஷன் ஏ மயிலை. 56வது கொஸ்டின் தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக. இதில் தவறாக பொறிஞ்சுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கோவை கொடைக்கானல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தப்பு. ஸோ கோவைனா கோயம்புத்தூர் அப்படின்னு வரணும். 57வது கொஸ்டின் மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. ஆப்ஷன் ஏ மயிலாப்பூர். 58வது கொஸ்டின் புதுக்கோட்டை என்பதன் மருவு எதுவென கண்டறிக. ஆப்ஷன் ஏ புதுகை. 59வது கொஸ்டின் சரியான இணையை கண்டறிக. இதில் சரியான இணை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் கோவை. 60வது கொஸ்டின் பின் வருவனவற்றுள் உதகமண்டலத்தின் மருவு எது. ஆப்ஷன் சி உதகை. 61வது கொஸ்டின் 61வது கொஸ்டின் தவறான இணை எதுவென கண்டறிக. ஆப்ஷன் டி புதுச்சேரி புதுகை. ஏன்னா புதுவைன்னு வரணும். புதுகைன்றது புதுக்கோட்டையுடைய மருவோ. 62 கோயம்புத்தூர் என்பதன் மருவோ எதுவென கண்டறிக. ஆப்ஷன் சி கோவை. 63வது கொஸ்டின் தவறான இணையை கண்டறிக. இதில் தவறான இணை ஆப்ஷன் சி புதுமை புதுக்கோட்டைன்னு கொடுத்துருக்காங்க. அதான் தப்பு. புதுகை அப்படின்ட்டு வரணும். 64வது கொஸ்டின் உதகமண்டலம் என்பதன் மருவோ ஆப்ஷன் பி உதகை. 65வது கொஸ்டின் நாகப்பட்டினம் என்பதன் மருவோ ஆப்ஷன் பி நாகை. 66வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் புதுச்சேரியின் மருவுவை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி புதுவை. 67வது கொஸ்டின் சைதாப்பேட்டை என்பதன் மருவு ஆப்ஷன் டி சைதை. 68வது கொஸ்டின் தஞ்சாவூர் என்பதன் மருவு ஆப்ஷன் ஏ தஞ்சை. 69வது கொஸ்டின் கும்பகோணம் என்பதன் மருவு ஆப்ஷன் ஏ குடந்தை. 70வது கொஸ்டின் திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி திருச்சி. 71வது கொஸ்டின் எந்தை என்பதன் மருவு ஆப்ஷன் பி தந்தை. எந்தை என்பதன் மருவு ஆப்ஷன் பி தந்தை. 72வது கொஸ்டின் சரியான உயிர் பெயரின் மருவை எழுதுக. இதில் சரியான இணை ஆப்ஷன் பி குடந்தை கும்பகோணம். 73வது கொஸ்டின் தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக. இதில் தவறாக பொருத்தப்பட்ட இணை ஆப்ஷன் பி புதுவை புதுக்கோட்டை. 74வது கொஸ்டின் சரியான ஊர் பெயரின் மருவு எது. ஆப்ஷன் சி உதகமண்டலம் உதகை. 75வது கொஸ்டின் தில்லை என அழைக்கப்படும் ஊர். ஆப்ஷன் பி சிதம்பரம். 76வது கொஸ்டின் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் ஊர் பெயரையும் அதன் மருவையும் பொறுத்துக. தஞ்சாவூர்னா தஞ்சை 2, திருநெல்வேலி அப்படின்னா நெல்லை 3, கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை 4, கும்பகோணம்னா குடந்தை. ஸோ சரியான விடை ஆன்சர் ஏ 2, 3, 4, 1. 77வது கொஸ்டின் மன்னார்குடி என்பதன் மருவு ஆப்ஷன் பி மன்னை. 78வது கொஸ்டின் கும்பகோணம் என்பதன் மருவு ஆப்ஷன் சி குடந்தை. 79வது கொஸ்டின் திருநெல்வேலி என்பதன் மருவு ஆப்ஷன் டி நெல்லை. 80வது கொஸ்டின் திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு ஆப்ஷன் டி திருச்சி. 81வது கொஸ்டின் உதகை சரியான ஊர் பெயரின் மருவை எழுதுக. இது சரியான இணை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உதகை உதகமண்டலம். 82வது கொஸ்டின் வானவன் மாதேவி எனும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிக. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மானாம்பதி. மானாம்பதி. 83வது கொஸ்டின் திருநின்றவூர் என்னும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி திண்ணனூர்.
இது நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் டி திண்ணனூர். 84வது கொஸ்டின், குடந்தை என்பதன் மருவு. ஆப்ஷன் சி கும்பகோணம். 85வது கொஸ்டின், தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக. ஸோ இதில் தவறான இணை ஆப்ஷன் பி புதுச்சேரி புதுகை. 86வது கொஸ்டின், சரியான ஊர் பெயரின் மருவுச் சொல்லை தேர்ந்தெடு. இதில் சரியான இணை ஆப்ஷன் சி நாகை நாகப்பட்டினம். 87வது கொஸ்டின், தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக. ஆப்ஷன் சி மயிலை மயிலாடுதுறை. 88வது கொஸ்டின், மருவுச் சொல் சரியான இணைகளை கண்டறிக. 1 செய்தை செய்தாப்பேட்டை. ஸோ 1வது இணை சரியாக இருக்குது. 2 கும்பை கும்பகோணம். ஸோ இது வந்து தப்பு, ஏன்னா குடந்தை அப்படின்ட்டு வரணும். 3 மயிலை மயிலாப்பூர் சரியாக இருக்குது. 4 நெல்லை திருநெல்வேலி சரியாக இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் 1, 3, 4. 89வது கொஸ்டின், மருவுச் சொல்லை சரியாக பொறுத்துக. சைதை அப்படின்னா சைதாப்பேட்டை. ஸோ அப்போ 4. புதுகை அப்படின்னா புதுச்சேரி, புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை 2, புதுவை அப்படின்னா புதுச்சேரி 3, நாகை அப்படின்னா நாகப்பட்டினம் 1. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 2, 3, 1. குடந்தை என வழங்கப்படும் ஊர் பெயரை கண்டறிக. ஆப்ஷன் பி கும்பகோணம். 91வது கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான இணை ஆப்ஷன் ஏ திருச்சிராப்பள்ளி திருச்சி. 92வது கொஸ்டின், தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக. இதில் தவறான இணை ஆப்ஷன் சி நெல்லை நெய்வேலி. 93வது கொஸ்டின், தஞ்சாவூரின் மருவை கண்டுபிடிக்க. ஆப்ஷன் டி தஞ்சை. 94வது கொஸ்டின், சரியான இணையை தெரிவு செய்க. இதில் சரியான இணை ஆப்ஷன் பி புதுச்சேரி புதுவை. 95வது கொஸ்டின், ஊர் பெயரின் மருவை எழுதுக. இதில் சரியானது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உதகமண்டலம் உதகை. 96வது கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு. ஆப்ஷன் டி திருச்சி. 97வது கொஸ்டின், திருநெல்வேலி என்பதன் மருவு. ஆப்ஷன் சி நெல்லை. 98வது கொஸ்டின், புதுச்சேரி என்பதன் மருவு. ஆப்ஷன் சி புதுவை. 99வது கொஸ்டின், நாகப்பட்டினம் என்பதன் மருவு. ஆப்ஷன் பி நாகை. 100வது கொஸ்டின், சரியான ஊர் பெயரின் மருவை எழுதுக. இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோவை கோயம்புத்தூர். 101வது கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் தவறான இணை ஆப்ஷன் டி மயிலை மயிலாடுதுறை. 102வது கொஸ்டின், புதுக்கோட்டை என்பதன் மருவு. ஆப்ஷன் பி புதுகை. 103வது கொஸ்டின், சரியான ஊர் பெயரின் மருவை எழுதுக. இதில் சரியான இணை ஆப்ஷன் சி திருநெல்வேலி நெல்லை. 104வது கொஸ்டின், சைதாப்பேட்டை என்பதன் மருவு. ஆப்ஷன் டி சைதை. 105வது கொஸ்டின், மயிலாப்பூர் என்பதன் மருவு. ஆப்ஷன் ஏ மயிலை. 106வது கொஸ்டின், புதுகை எனும் மருவுச்சொல் குறிப்பிடும் ஊர். புதுகை அப்படின்னா ஆப்ஷன் பி புதுக்கோட்டை. 107வது கொஸ்டின், மருவு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறிக. இதில் மருவு அல்லாத ஊர் பெயர் எதுனா ஆப்ஷன் சி வேலூர். 108வது கொஸ்டின், தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக. இதில் தவறான இணை ஆப்ஷன் பி கும்பகோணம் கும்பை. 109வது கொஸ்டின், இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொல். அதாவது மருவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியும் கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குடந்தை. ஏன்னா கும்பகோணத்துடைய மருவு தான் குடந்தை. 110வது கொஸ்டின், கீழ்காணும் ஊர் பெயர்களில் தவறான மருவை எழுதுக. ஆப்ஷன் பி கோவை கோயம்புத்தூர். இந்த கொஷின் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே கீழ்காணும் ஊர் பெயர்கள் சரியான மருவை எழுதுகன்னு வரணும். ஆப்ஷன் பி கோவை கோயம்புத்தூர். கொஸ்டின் தப்பாக கேட்டிருக்காங்க. 111வது கொஸ்டின், செங்கற்பட்டு மருவு பெயரை எழுதுக. ஆப்ஷன் பி செங்கை. 112வது கொஸ்டின், உதகமண்டலம் என்பதன் மருவு. ஆப்ஷன் பி உதகை. 113வது கொஸ்டின், உதகமண்டலம் என்பதன் மருவு. ஆப்ஷன் பி உதகை. 114வது கொஸ்டின், நாகப்பட்டினம் என்பதன் மருவு. ஆப்ஷன் பி நாகை. 115வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் புதுச்சேரியின் மருவை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி புதுவை. 116வது கொஸ்டின், சைதாப்பேட்டை என்பதன் மருவு. ஆப்ஷன் டி சைதை. 117வது கொஸ்டின், தஞ்சாவூர் என்பதன் மருவு. ஆப்ஷன் ஏ தஞ்சை. 118வது கொஸ்டின், கும்பகோணம் என்பதன் மருவு. ஆப்ஷன் ஏ குடந்தை. 119வது கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவை தேர்ந்தெடுக்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி திருச்சி. 120வது கொஸ்டின், கும்பகோணம் என்பதன் மருவு. ஆப்ஷன் சி குடந்தை. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம்
120 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு டைம் வந்து படிச்சுட்டு இதில் இருக்க கொஷினை வந்து ரிவிஷனுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் உங்களுக்கு மறுவில் வெளியில் போகாது. மேக்ஸிமம் கேட்ட கொஷின் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதனால் நீங்கள் நல்லபடியாக படிச்சுட்டு இந்த வீடியோவை ரிவிஷனுக்கு வச்சு பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோக்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.